கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் தொடர்ந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி தேவன் நம்மளோடு இந்த வசனத்தின் மூலமாக இடைபடும்படியாகவும், தேவன் நம்மளோடு பேசும்படியாகவும், தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படியாய் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் இந்த நேரத்திலே உடைய சமூகத்திலே எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். தேவன் எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் கரத்தை ஒப்படைக்கிறோம். தேவன் நீர் பேசிடுவீராக. சுய மாமிசம் எல்லாம் ஆண்டவரை மறைக்கப்பட்டு தேவன் நாம மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது? உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களுடைய சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை குறித்து இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து வருகிறோம். இது வேதபாட பகுதியாகவும் நாம் அறிவிக்கப்பட்டு அதை தியானித்து வருகிறோம். அதிலேதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாராம்? அவர் நம்மளுடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லவில்லை, நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப ஏற்கனவே கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார் என்பதை நம் அங்கு அந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பின பொழுது கர்த்தர் சொன்னா, நீ ஓரேப்புக்கு வா, நான் அந்த மலையின் கண்மலையின் உச்சியிலே கொடுமுடியில் நான் நிற்பேன் என்று சொன்னார். அவன் உனக்கு முன்பாய் நான் அங்கே நிற்பேன் என்று சொன்னார். அதனால் என்ன நடந்தது? அங்கு அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அங்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. அதே போல கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே நம்மளுக்கு எப்படி வெளிப்படுகிறாராம்? நம்மளை ஏற்கனவே ரட்சித்தவராய் காணப்படுகிறார். நாமோ என்ன நினைக்கிறோம்? கர்த்தரினை ரட்சிக்கணும், கர்த்தரினை நடத்தணும், அவருடைய ரட்சிப்புக்காய் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நம்மளுக்கு இந்த மாதம் இந்த 1 சாமுவேல் 12 கொடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே நான் உங்களை ரட்சித்து விட்டேன், நான் உங்களை ரட்சித்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை ஏற்கனவே ரட்சித்து விட்டாராம். எப்படி ரட்சிக்கிறார் அல்லது எதிலிருந்து ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார்? அதே வார்த்தையை சொல்லுது பாருங்க, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி. நீங்கள் முதலாவது எப்படி நம்மளை ரட்சித்தார் என்றால் என்ன அர்த்தமாம்? அந்த வசனம் சொல்லுது, நம் பயமில்லாமல் குடியிருக்கும்படி நம்மளை ரட்சித்தாராம். நமக்குள்ளாய் இருந்த போராட்டங்கள் அல்லது நமக்குள்ளாய் இருந்த பயம், எப்படி என் வாழ்க்கை போகுமோ, எப்படி என் குடும்பம் போகுமோ, எப்படி நான் எதிர்காலத்தை சந்திக்க போகிறேனோ, அல்லது எப்படி இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள், இப்பொழுது இருக்கிற போராட்டங்கள் எப்படி என் வாழ்க்கையில சரியாகுமோ என்று பயந்தோம் அல்லவா, கலங்கினோம் அல்லவா? அந்த கலங்கின காரியத்திலிருந்து தேவன் நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். அவர் ஏற்கனவே நம்மளை அந்த போராட்டத்திலிருந்து ரட்சித்து விட்டார். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? அதை பிடித்து கொண்டு இன்னும் கர்த்தாவே நீ ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லிக் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம்.
நீங்க இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூத ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க பேசி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இயேசு மேசியா கிடையாது, இன்னும் மேசியா வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மேசியா ஒருவர் வந்துவிட்டார், மேசியா அவர்களை ரட்சித்தார், மேசியா அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், பலிகள் செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரே பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அவர்களை தன் பிதாவின் இருதயத்துக்கு தன் பிள்ளைகளை திருப்புகிறவராய் காணப்படுகிறார் என்பதை அவர்கள் உணராதவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தேசத்தில்தான் இயேசு பிறந்தார், அவர்கள் இருந்த பட்டணத்தில்தான் இயேசு மரித்தார், அவர்கள் இருந்த இடத்துலதான் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர்கள் இருந்த இடத்துலதான் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனாலும் இன்னும் அவர்கள் செய்கிற காரியம் என்ன, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மேசியா இன்னும் வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுங்க. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். தேவன் நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டார், தேவன் நல்ல ஒரு விடுதலையை கொடுத்துட்டார், தேவன் நல்ல ஒரு கானானை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம், கர்த்தர் இன்னும் எங்களை ரட்சிக்கவில்லை, எங்களை நடத்தவில்லை, நான் தேவனுடைய ரட்சிப்புக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லு. அதனால இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுடைய பார்வையை முதலாவது நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? உங்களை தேவன் ரட்சித்தார் என்று சொல்லிவிட்டால் அவர் அதை நிச்சயமாய் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் அடையாளம். அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றி முடித்து விட்டார் என்பதுதான் அதற்குரிய காரணமாய் இருக்கு. அப்ப இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கேள்வி எனக்குள்ளாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கும்? நான் ஓய்வாமலை படிக்கும் பொழுது அங்க நான் வந்து எடிட்டிங் ட்ராக்ல இருந்தேன். அந்த எடிட்டிங் காரியங்களை கத்துக்கொள்ளும் போது அப்ப எனக்குள்ளாய் ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அந்த எடிட்டிங்ல ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க, கழுகு பார்வை, மேல ட்ரோன் விட்டோம், மேல பெரிய கிரேன் வைத்தோம், அதன் மூலமா எடுக்கிற வீடியோ. அதை நாங்க எடிட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொன்னது என்னன்னா, இது ஏரியல் பார்வை, இதுல இருந்து பார்க்கும்போது மேல இருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு முதற்கொண்டு தெரியும். ஒரு வண்டி போகுதுன்னா அது போற பாதையில அது எங்க போய் முடியுங்கிறது மேல இருந்து பார்த்தா தெரியும் சொல்லி அதை ஏரியல் வியூன்னு சொல்லி அதை வைத்து நாங்கள் எடிட் பண்ணோம். அப்ப எனக்குள்ளாய் ஒரு கேள்வி வந்தது, அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? நாம ஒரு 100 அடி 200 அடி போய் மேல இருக்கிற ஏரியல் வியூவை பார்த்தாலே அது பார்க்கவே நம்மளுக்கு எல்லா காரியமும் தெரியுது. ஒரு வண்டி போனா அது போற பாதை முதற்கொண்டு தெரியுது. அப்ப கர்த்தர் அவ்வளோ தூரத்துல இருந்து, கர்த்தர் வானங்களிலிருந்து நம்மளை பார்க்கிறார் என்றால் அவர் எப்படி பார்க்கிறவரா இருக்கிறார், அவர் எப்படி நம்ம பார்த்துக்குவார்னு சொல்லி நான் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு உட்கார்ந்துதான், அது மத்தியானம் லஞ்ச் டைம்ல உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் வைத்திருந்த கப்பு, அந்த வாட்டர் கப்பு பக்கத்துல கொஞ்சம் அது அந்த தண்ணி கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, தவறி அது ஒரு சில டிராப்ஸ் வந்து வெளியில விழுந்துருச்சு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப தவறுதெல்லாம் விழுந்துருச்சு. ஆனா அந்த விழுந்ததை திடீர்னு நான் பார்க்கும்போது அந்த தண்ணி விழுந்த இடத்துக்கு நடுவுல ஒரு எறும்பு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு சிவப்பு எறும்பு மாட்டிடுச்சு. அப்ப அந்த தண்ணீரை பார்க்கவும் அந்த எறும்பை பார்த்தோம், எனக்குள்ளாய் கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். இதே போலதான் கர்த்தர் பார்க்கிறார் நம்மளை. அந்த தண்ணி விழுந்த இடத்தையும் தண்ணியை விட்டு வெளியில போற பாதையை நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஆனா அந்த தண்ணிக்குள்ள, அந்த தண்ணிக்கு பக்கத்துல அந்த எறும்பு இருக்கிறதுனால, தண்ணியினால சூழப்பட்டிருக்கு அப்படின்னால அந்த எறும்புக்கு எங்கிட்டு வெளியில போகணும்னு தெரியாம தண்ணியிலேயே முட்டி 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 கடைசியில் அந்த பாதை வழியா வெளியில போய்விட்டது. அதை பார்க்கும் பொழுதுதான் அது காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நாம நினைக்கிறோம் தேவன் நம்மளுக்கு விடுதலை ஆக்கல, நம்ம போற பாதை நம்ம அறியாம இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை நடத்தல, அல்லது நான் எங்க போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில எல்லாமே அவருக்கு அறிந்தவராய் காணப்படுகிறார். நாம போற பாதை எப்படிப்பட்ட பாதை, நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, நாம எங்க போய் சேர போறோம், அல்லது நம்மளை சூழ்ந்து இருக்கிற போராட்டங்கள், தண்ணீர்கள் இருந்து எப்படி போனா எப்படி நாம் தப்பிக்க முடியும் என்று கர்த்தர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். அதை அவர் அறிந்தவராய் காணப்பட்டிருக்கிறபடினால்தான் கர்த்தருடைய பார்வையிலே அல்லது கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மளை அவர் செம்மையான வழியிலே நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் நடந்தது. அவர்கள் செங்கடலின் அருகே வந்தார்கள், அவங்களுக்கு தெரியல பாதை எங்க இருக்குன்னு தெரியல. பின்னாடி பார்வோன் துரத்துகிறான், பின்னாடி அவனுடைய சொந்த மகனை இழந்த வெறியோடு அவனை துரத்துகிறான். இன்றைக்கு இந்த ஜனங்களை சங்கரிக்கணும் என்று துரத்துகிறான். இதுவரைக்கும் பிடிச்சு அடிமையா வச்சிருக்கணும்னு நினைச்சவன் இப்ப சங்கரிக்கணும் என்று துரத்துகிறான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல்,
அவர்கள் பார்வையிலே எப்படி தப்பிக்க போறோமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனா கர்த்தருடைய பார்வையில என்ன இருந்தது? இந்த செங்கடலை நான் 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்க செய்ய முடியும் என்று கர்த்தர் கண்டார், அதன்படி செய்தார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஏற்கனவே ரட்சித்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் போய்கொண்டிருக்கிற போராட்டங்கள், பாதைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எவ்வழியிலே நீங்கள் போவீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை அவர் நன்றாய் அறிந்தவராய் காணப்படுகிறார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை எதிலிருந்து ரட்சிக்கிறாராம்? நம்முடைய பயத்திலிருந்து தேவன் முதலாவது நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மளை சூழ்ந்திருந்த போராட்டம். அந்த பயம் எதனால் வந்ததாம்? நம்மளை சூழ்ந்திருந்த சத்துருக்களின் நிமித்தமாய் வந்தது. அந்த சூழ்ந்திருந்த போராட்டங்களிலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ரட்சித்தவராய் அவர் வெளிப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறவர்களாய், அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய், அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்து விட்டது என்கிற விசுவாசத்திலே அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை பயமில்லாமல் குடியிருக்க பண்ணி சுற்றிலும் இருந்த சத்துருக்களின் கைக்கு நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். அப்ப தேவன் இப்படியெல்லாம் நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார் என்றால் அவர் எப்படி நம்மளை ரட்சித்தாராம்? அந்த வசனமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது கர்த்தர், அந்த வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறாராம், எப்படியெல்லாம் நம்முடைய பயமான குடியிருப்பிலிருந்து நம்மளை ரட்சித்தாராம், எப்படி நம்மளை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை ரட்சித்தாராம். யெருபாகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். இந்த 4 பேரை கொண்டு கர்த்தர் அவர்களை ரட்சித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இதுல நம்மளுக்கு பரிச்சயமான நல்ல தெரிஞ்ச பேர் என்னவென்றால் சாமுவேல் என்கிற பேர். ஏனென்றால் அதை குறித்து தியானித்தும் வருகிறோம். அதை அடிக்கடி நம்ம அநேக பிரசங்களிலும் அநேகர் வாசிக்கிறதிலும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 2வது நம்மளுக்கு கொஞ்சம் அறிந்த பெயர் என்னவென்றால் யெப்தா. யெப்தாவை குறித்து சிலர் நாம் அறிந்திருக்கிறோம், சிலருக்கு நன்றாய் அதை குறித்து தெரிந்திருக்கும். ஆனால் இந்த மீதி இருக்கிற 2 பேரை பாருங்க. யெருபாகால் 2வது பேர் பேதான் என்பவர். இந்த 2 பேரை கூட சாமுவேலையும் யெப்தாவையும் அனுப்பி கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 4 பேரினால் வந்த ரட்சிப்பை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த 4 பேர்ல குறிப்பாய் 3 பேர்கள், அதுல முதல்ல இருக்க 3 பேர்கள், ஏனென்றால் சாமுவேலை குறித்து நாம் அநேக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த 3 பேர்களை வரித்து தான் நாம் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். என்னென்ன பெயர்கள்? 1 யெருபாகால், 2வது பேதான், 3வது யெப்தா. இந்த 3 பேர் மூலமாய் கர்த்தர் எப்படி ரட்சிப்பை கொண்டு வந்தார், அதனால் என்ன மாற்றம் வந்தது என்பதை நாம் தியானித்து அந்த ரட்சிப்பை இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த தேவன் நம்மளை எப்படி ரட்சித்தார் என்பதை தியானித்து அவர் ஏற்கனவே ரட்சித்து விட்டார் என்கிற விசுவாசத்தை பெற்று அந்த ரட்சிப்பிலே நாம் சந்தோஷித்து மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தை துதிக்க போகிறோம். அப்ப இங்க முதலாவது கொடுக்கப்பட்டுள்ள பெயர் என்ன பெயர்? யெருபாகால் என்று சொல்லப்படும். யெருபாகால் மூலமாய் கர்த்தர் அந்த ஜனங்களை அவர் சுற்றியிருக்கும் பயமில்லாமல் குடியிருக்கவும் சுற்றியிருக்கும் சத்துருக்களின் கையில் இருந்து அவர்களை ரட்சித்தார். எப்படி? யெருபாகாலை அனுப்பி என்று வசனம் சொல்லுகிறது. யெருபாகாலை அனுப்பி தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது யெருபாகாலை அனுப்பி என்று சொல்லியிருக்கு. அப்ப அனுப்பினால், தேவன் ஒரு மனிதனை அனுப்பினால் அல்லது தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்பினால் அங்கே என்ன நடக்குமாம்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவனுடைய ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலைக்காரனுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம்.
தேவன் தம்முடைய மனிதனை, தம்முடைய ஊழியக்காரை, தமக்கென்று தெரிந்தெடுத்தவர்களை ரட்சிக்கும்படி அனுப்புகிறார் என்றால் என்ன நடக்குமாம்? அங்கு 2 காரியம் நடக்குது. நம் உபத்திரவத்திலே அசையாதபடி நம்மளை திடப்படுத்தவும், 2வதாக விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்லவும். அப்ப தேவன் இன்றைக்கு நம்மளை ரட்சித்து விட்டார், யெருபாகாலை கொண்டு ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? என்ன செய்ய போகிறார்? யெருபாகாலை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக வருகிற ரட்சிப்பை குறித்து நாம் தியானிப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, உபத்திரவ நாளிலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு திடப்படவும். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களை திடப்படுத்தும்படியாய் தேவன் புறப்பட்டு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறார்? அவர் உங்களை அசையாதபடி திடப்படும்படி ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் வருகிற உபத்திரவத்திலும், போய்கொண்டிருக்க உபத்திரவத்திலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கும்படி, தேவனுடைய வார்த்தைக்காய் உறுதியாய் நிற்கும்படி, அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பிலும் உறுதியாய் நிற்கும்படி அவர் நம்மளை திடப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாட்களிலே இந்த அசைக்கப்படாத திடப்படுத்துதல் அநேகருக்கு, நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கடந்த நாட்களிலே கொரோனா என்ற போராட்டம் வந்தது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது, மற்ற மார்க்கத்தார் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறவர்களாய் மாறினார்கள். அந்த சமயத்துல என்ன நடந்தது? அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு விலகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அநேக தேவ ஊழியர்கள் தேவனுடைய ஊழியத்தை விட்டு விலகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உபத்திரவத்திலே நம்மளை அசையாதபடி திடப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நாம ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய ரட்சிப்பாய் காணப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நான் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறேன், என் குடும்பம் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறது, நான் தேவனை துதிக்கிறேன், நான் தேவனை குறித்து பாடல் பாடுகிறேன், என் முழு குடும்பமும் சரி, நானும் சரி கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறோம் என்று நாம் சொன்னோம் என்றால் அதுதான் தேவனுடைய ரட்சிப்பை காட்டுகிறது. இந்த ரட்சிப்பை நாம் உணராமல் நாம் என்ன செய்கிறோம்? வருகிற போராட்டத்தை பார்த்து நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிலே நாம் அசையாதபடி நம்மளை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் உங்களை உபத்திரவத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதிலே அசையாதபடி தேவன் உங்களை திடப்படுத்துகிறார். இந்த இரவு நேரத்தில் அவர் உங்களை திடப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அசைகிறது என்பது எதை காட்டுகிறது? வருகிற போராட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது, வருகிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது. இயேசுவினுடைய சீசன், பிரதான சீசன், அவன் அசைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். என்ன நடந்தது? அவன் இயேசுவை சிறைபிடிக்கும் பொழுது அவன் சொன்னான், இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி 3 தரம் அவன் மறுதலிக்கிறவனாய் காணப்பட்டான். மற்ற சீசர்கள் இயேசுவை விட்டு ஓடினவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனா ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார், அவர்களை திடப்படுத்தினார். என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவர்கள் மரண பரியந்தம் அசைக்கப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மரிக்கும் இயற்கையினால் மரணம் வந்ததோ, அல்லது போராட்டத்தினால் மரணம் வந்ததோ, அல்லது சத்துருக்களினால் கொலை செய்யப்பட்டார்களோ, எந்த விதத்திலும் எந்த போராட்டம் வந்தாலும் அவர்கள் அசைக்கப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு நாம தேவன் நம்முடைய போராட்டத்துல நாம போய்கொண்டிருந்தாலும், பிரச்சனையில போய்கொண்டிருந்தாலும், இன்னைக்கு நாம் திடப்படுத்த உறுதியா இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அது கர்த்தருடைய மேலான ரட்சிப்பை காட்டுகிறது. தேவன் நம்மளை ரட்சித்தபடியினால் தான் அவர் யெருபாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நம்மளை ரட்சித்தபடியினால் தான் நாம் இன்றைக்கு தேவனுக்குள்ளாய் உறுதியாய் இருக்க முடிகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய பலத்தையும் நம்முடைய அசையாத உறுதியும் நாம் உணர்ந்து கொள்ளுவோமாக. கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை அசையாமல் உறுதிப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னை திடப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இன்றைக்கு நாம் உணராது இருக்கிறபடினால்தான் ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு கலக்கம் வரும் பொழுது நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாராம், எப்படி அனுப்பி ரட்சிக்கிறார்னா என்ன அர்த்தம்? முதலாவது நம்மளை திடப்படுத்துகிறார். 2வது நம்மளை எப்படி ரட்சிக்கிறார் அல்லது அனுப்பி ரட்சிக்கிறார்னா என்ன அர்த்தமாம்? அவர் நம்மளை விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், விசுவாசத்தை பற்றி தான் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் மாறுகிறார்.
விசுவாசத்தை பற்றி தான் அறிவை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் எப்படியெல்லாம் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம், எப்படியெல்லாம் நாம் உறுதியா இருக்கிறோம், எப்படியெல்லாம் கர்த்தருக்காய் நிற்கிறோம் என்பதை அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறவராய் வருகிறார். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்ததான ஞானத்தையும் புத்தியையும் நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. அது மலைகளை பெயர்த்து போடுகிற விசுவாசம். அது சிறைச்சாலையிலிருந்து தரிசனம் காண்கிறது போல, சொப்பனம் காண்கிறது போல விடுவிக்கிற விசுவாசம், சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற விசுவாசம், போராட்டத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தை குறித்ததான ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய விசுவாசத்தினால் நாம் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசத்தினால் எந்த போராட்டம் வந்தாலும் சரி அதை மேற்கொள்ளும் என்கிற ஞானத்தை உற்றவர்களாய் காணப்படுகிறது தான் இந்த ரட்சிப்பை காட்டுகிறது. அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை எப்படி ரட்சித்திருக்கிறார்? நம்மளை திடப்படுத்தி, இரண்டாவது விசுவாசத்தை குறித்ததான ஞானத்தினால் நம்மளை நிரப்பி, நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, எருபாகாலை அனுப்பி தேவன் ரட்சித்தார். அப்ப இப்பொழுது நாம் எருபாகாலை அனுப்பி ரட்சித்தார் என்றால் எப்படிப்பட்ட அல்லது எதிலிருந்து நம்மளை ரட்சித்தார்? அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 12:11 வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எருபாலை அனுப்பி தேவன் ரட்சித்தாராம். அப்ப இங்கு எருபாகால் என்று சொல்லி இருக்கிறது. எருபாகால் என்றால் யார்? யாரை குறிக்கிறது? வேதம் யாரை காட்டுகிறது? எருபாகால் என்று நாம் பார்த்தோம் என்றால் வேதத்திலே 2 விதத்திலே அந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்கு. ஒன்னு இந்த உயிரெழுத்துகளிலே காணப்படுகிற ஏ, அதாவது அந்த ஏ வைத்து ஏருன்னு சொல்லி எருபாகால்னு போட்டிருக்கு. அது வேதத்திலே ஒரே ஒரு முறைதான் வந்திருக்கு. அது 1 சாமுவேல் புஸ்தகம் 12:11. ஆனா இன்னொரு விதமாய் அதே பெயர் எழுதப்பட்டுள்ளது. அது என்னன்னா அதாவது ஒத்த கொம்பு போட்டு யா போட்டிருக்கு அல்லவா, அது மாதிரி எருபாகால் என்று எழுதியிருக்கு. இந்த பெயர் அநேக முறை வேதத்துல வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப என்பது யாரை காட்டுகிறது? வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எருபாகால் என்பது யாரை காட்டுகிறதாம்? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எருபாகால் என்பவர் யாரை காட்டுகிறது? கிதியோன் என்னும் எருபாகால். இது கிதியோனை காட்டுகிறது. கிதியோனுடைய மறுபெயர் இந்த எருபாகால். இந்த வசனத்துல இருக்க எருபாகாலுடைய ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒத்த கொம்பு போட்டு யா போட்டிருக்கோம். ஆனா 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துக்களுக்குரிய ஏ போட்டிருக்கும். ஆனால் ஒரே பெயர் தான், ஒரே அர்த்தத்தை கொண்டதாகத்தான் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது எருபாகால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த எருபாகால் யாரை காட்டுகிறது? கிதியோனை காட்டுகிறது. கிதியோன் என்ற உடனே நமக்கு நல்ல பரிச்சயமான பெயர் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அப்ப தேவன் ரட்சிப்பை யார் மூலமாய் முதலாவது அனுப்புகிறார்? கிதியோன் என்னும் எருபாகாலை கொண்டு கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப எருபாகால் என்றால் என்ன அர்த்தம்? எருபாகால் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் சொல்லுகிறது, பாகால் வழக்காடட்டும் அல்லது பாகாலுடனே போரிடுவான். எருபாகால் என்றால் என்ன அர்த்தமாம்? பாகால் வழக்காடட்டும் அல்லது பாகாலுடனே போரிடுவான். அப்ப தேவன் நம்மளுக்கு எதிலிருந்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்? பாகாலின் இடத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாகாலோடு வழக்காடுகிற, பாகாலோடு போராடுகிறதிலிருந்து தேவன் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, எருபாகாலை அனுப்பி தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். எருபாகால் என்றால் கிதியோனுடைய மறுபெயர். அதுதான் எருபாகாலோட, கிதியோனுடைய இன்னொரு பெயர் தான் எருபாகால். கிதியோனுக்கு எருபாகால் என்பது மாத்திரம் மறுபெயர் அல்ல, இன்னொரு பெயர் கூட கிதியோனுக்கு இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, எருப்பேசேத் என்று சொல்லியிருக்கு. எருப்பேசேத், கிதியோன், எருபாகால், எருப்பேசேத், இந்த 3 பெயர்களுமே ஒரே மனுஷனுடைய பெயர் தான்.
கிதியோன் என்கிறது நம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 6வது அதிகாரத்திலே. எருபாகால் என்பது கிதியோனுடைய மறுபெயராய் இருக்கிறது. அவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அதைத்தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11:21 வாசிக்கிறோம். எருப்பேசேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பெயர்களுடைய கிதியோனின் ரட்சிப்பை தான் தேவன் நம்மளுக்கு கடுத்தவராய் காணப்படுகிறார். இங்கு கிதியோனுக்கு எருபாகால் என்று பெயர் வந்திருக்கிறது. அப்ப எருபாகால் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் அர்த்தம் என்ன? எதனால் அவனுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதாம் வசனம் சொல்லுகிறது. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பின் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடே வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. எதனால் இந்த கிதியோனுக்கு தேவன் எருபாகால் என்று பெயரிடப்படுகிறது அல்லது அங்க ஜனங்கள் பெயரிடுகிறார்களாம், தன் தகப்பன் பெயரிடுகிறானாம், அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டபடியினால், பாகாலின் பலிபீடத்தை அவன் தகர்த்து போட்டபடியினால் அவனுடைய பெயர் எருபாகால் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு எருபாகாலை அனுப்பி நம்மளை ரட்சித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் பாகாலின் பலிபீடத்தை இன்றைக்கு தகர்த்து போட்டவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாகாலின் பலிபீடங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாகாலின் பலிபீடங்கள், நம் குடும்பத்தில் இருந்த பாகாலின் பலிபீடங்கள், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த பாகாலின் பலிபீடங்களை அவர் தகர்த்து போட்டவராய் காணப்படுகிறார். இந்த பாகாலின் பலிபீடம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25க்கு அப்புறம் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் தகப்பனுடைய இடத்திலே அது காணப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகில் இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இந்த பாகாலின் பலிபீடம் எங்கு காணப்படுகிறது? கிதியோனுடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறதா இருக்கிறது. கிதியோன் வாசம் பண்ணின, அவன் தகப்பன் வாசம் பண்ணின, அவங்க வாழ்ந்த இடத்திலே காணப்படுகிற இந்த பாகாலின் பலிபீடத்தை கர்த்தர் தகர்த்து போட்டார். நாம் என்ன நினைக்கிறோம்? பாகாலின் பலிபீடம் என்பது தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியிலே இருக்கின்ற நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் இந்த பாகாலின் பலிபீடம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியிலே இருந்தாலும் அது எங்கே காணப்படுகிறது? கிதியோனுடைய தகப்பனுடைய வீட்டிலே அது காணப்படுகிறது. யோசித்து பாருங்க. கிதியோன் அந்த சைட்ல நடந்து போகும்போது, அவன் அந்த இடத்தை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அதை பார்க்கும்போது என்னென்ன தெரியும் அவனுக்கு? கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டார். அதனாலதான் கர்த்தருடைய பலிபீடம் இங்க இல்ல, பாகாலினுடைய பலிபீடம் இருக்கு என்று அதை நம்புகிறவனாய் காணப்படும். அவனுக்குள்ளாய் இருந்த விசுவாசம் அதை பார்க்க 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 அது மறிக்கிறதாய் இல்லாமல் போகிறதாய் காணப்படுகிறது. அவன் ஒரு யுத்தத்தை செய்ய நினைத்தாலும், ஒரு போராட்டத்தை செய்ய நினைத்தாலும் அவனால் அதை முன்னின்று செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கு பாகாலின் பலிபீடம் இருக்கு. அநேகர் சொல்லுகிறோம், நாம் அநேகர் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருப்போம். கிதியோன் ஒரு பயந்தாங்குழி. அவன் இப்ப மறைவிடத்திலே போரடிக்கிறவனா இருந்தான். அவன் மீதியானுக்கு பயந்தவனா இருந்தான். அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார் என்று நாம் சொல்லுகிறோம். அது உண்மைதான். ஆனால் அவன் பயந்தாங்குழியாய் மாறுவதற்கான காரணம் என்ன? அவன் அப்படி காணப்படுவதற்கான காரணம் என்ன? அவனுடைய குடும்பத்திலே ஒரு பாகாலின் பலிபீடம் காணப்பட்டது. அவனுடைய குடும்பத்திலே, அவன் தகப்பனிட வீட்டிலே அவனுக்கு ஒரு பாகாலின் பலிபீடம் இருந்தபடியினால்தான் அவனுடைய வாழ்க்கை பயந்தாங்குழியும் தேவனை விசுவாசித்து பராக்கிரமசாலி என்பதை உணர முடியாதவனாய் காணப்பட்டான். இதனாலதான் இந்த பிரசங்கத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் சொன்னார், அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதை உணராமல் இருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த ரட்சிப்பை உணராதவர்களா இருக்கிறபடினால் தான் கர்த்தர் எனக்கு ரட்சகர் வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். காரணம் என்ன? இங்கு பாகாலின் பலிபீடம் அந்த வீட்டிலே காணப்படுகிறது.
பாகாலின் பலிபீடம் அங்கு காணப்படுகிறபடினால் அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் பராக்கிரமசாலி அவர்களை அழைத்திருந்தாலும் அவர்களை ரட்சித்திருந்தாலும் அவர்களால் உணர முடியவில்லை. இங்கு கிதியோன் பராக்கிரமசாலி, அவனை கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்திருக்கிறார். அவனுக்கு பராக்கிரமசாலியின் வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவனை முன்னால் உணர முடியவில்லை. காரணம், அவன் வீட்டிலே அவன் தகப்பனிடத்திலே பாகாலின் பலிபீடம் காணப்பட்டது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மளால் தேவனுக்காய் நிற்க முடியாமல், அவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் உறுதியாய் நிற்க முடியாமல், அவருக்காய் நம்மளால் நிற்க முடியாமல், நம் சத்ருவை எதிர்கொள்ள முடியாமல், போராட்டத்தை பார்த்து பயந்து பயந்து அறையிலே போரடிக்கிறவர்களாய், மீதியானுக்கு பயந்து மறைவிடத்திலே போரடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் அது சத்ரு உங்களை மடங்கடிக்கவில்லை. உங்கள் வீட்டிலே ஏதோ ஒரு பாகாலின் பலிபீடம் காணப்படுகிறது. அந்த பாகாலின் பலிபீடத்தை பார்க்க பார்க்க பார்க்கத்தான் உங்களுடைய பலனை நீங்கள் மறந்து போகிறீர்கள். அந்த பாகாலின் பலிபீடத்தை பார்க்க 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 அந்த உங்களுடைய விசுவாசம் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாகாலின் பலிபீடத்தை பார்க்க 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 நீங்கள் பராக்கிரமசாலி என்பதை மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது பாகாலின் பலிபீடத்தை தேவன் இன்றைக்கு தகர்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த கிதியோனுக்கு விரோதமாய், அதாவது அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிதியோனுக்கு விரோதமாய் எதிர்கொண்டு வந்தவர்கள் யார் யார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் 3 சேனைகள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தது. கர்த்தர் கிதியோனை ரட்சித்த உடனே, கிதியோனை நீ பராக்கிரமசாலி என்று அழைத்த உடனே அவனை மீதியானை அழித்து போடும்படி அவனை அனுப்பவில்லை. அவனை அமலேக்கியனை அழித்து போடும்படி அனுப்பவில்லை. அவனை கிழக்கத்திய புத்திரர்களை அழித்து போடும்படி அவனை அனுப்பவில்லை. அவனை முதலாவது கர்த்தர் செய்தது என்ன? அவனுடைய பாகாலின் பலிபீடத்தை தேவன் தகர்த்து போட்டார். தேவன் இவனை பலசாலி என்று அழைத்திருந்தால் முதலாவது மீதியான இடத்துல இவனை அனுப்பி இருந்திருக்கணும், அல்லது அமலேக்கியரின் இடத்துல அனுப்பியிருக்கோம், அல்லது கிழக்கத்திய புத்திரனால் அனுப்பி இவர்கள் தான் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், அவர்களை நான் மேற்கொள்ளணும் என்று கிதியோன் புறப்பட்டிருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் எங்க அனுப்பினார்? முதலாவது அவனை அனுப்பின இடம் பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கும்படி. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், நம்மளை சுற்றி இருக்கிற மீதியான்களை, அமலேக்கியர்களை, கிழக்கத்திய புத்திரர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவங்கள்ட்ட போய் யுத்தம் பண்ணக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய இடத்திலே காணப்படுகிற பாகாலின் பலிபீடத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பாகாலின் பலிபீடத்தை நாம் தகர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தகர்த்து விட்டால் போதும், அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வரும், வைராக்கியம் நமக்குள்ளாய் வரும். நாம் யுத்தத்தை ஜெயிக்கிறவர்களாய், யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாய், அதில் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாறுவோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய பலத்தை நாம் உணர்கிறவர்களாய் காணப்படுவோமாக. நம் மத்தியில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, கிதியோன் முதலாவது செய்த காரியம் என்ன? யெருபகால் செய்த முதல் காரியம் என்ன? பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான். அப்ப பாகாலின் பலிபீடம் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, யூதாவே, உன் பட்டணங்களில் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி, எருசலேமினுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டிய அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும். பாகாலின் பலிபீடம் என்றால் என்ன அர்த்தம்? லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடம். அப்ப பாகாலின் பலிபீடம் என்றால் என்ன அர்த்தமாம்? லட்சையின் பீடம், லட்சையின் பீடம். அப்ப தேவன் இன்றைக்கு அவர் நம்மளுடைய பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? லட்சையின் பீடத்தை அவர் தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மளுக்கு தேவன் யெருபகாலை கொண்டு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் லட்சையின் பீடத்தை தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன லட்சியம் வருகிறது, எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட லட்சிய நிமித்தமாய் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட லட்சிய நிமித்தமாய் நாம் ஒடுங்கி போய் நாம் சுருங்கி போய் அல்லது என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டு காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த லட்சியிலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்ம பட்ட வெட்கத்திலிருந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பாகாலின் பலிபீடம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற லட்சியின் பீடம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் நிற்க முடியாமல், கர்த்தருக்காய் ஓட முடியாததற்கான காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில் வந்த லட்சை, அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற வெட்கப்பட வேண்டியதான காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வெட்கப்படுகிறார்கள். இந்த வெட்கப்படுகிற லட்சியம் என்பது 2 காரியத்தை காட்டுது. அதுல 2 விதமான லட்சியம் இருக்கு. ஒண்ணு, சத்ருவினால் நம்முடைய வாழ்க்கையில வந்த லட்சியம், வெட்கப்பான சூழ்நிலை. 2வது, கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது யார் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, என் கூட இருக்கிறவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, நான் இத்தனை நாள் இப்படி இருந்தேனே, இன்னைக்கு திடீர்னு பைபிளை தூக்கினான், இன்னைக்கு திடீர்னு நான் ஊழியம் செய்யணும்னு போறான், இன்னைக்கு திடீர்னு நான் தேவனுக்கு என்று நின்னா என்னை குறித்து என் நண்பர்கள், என்னோடு இருக்கிறவர்கள் என்னை குறித்து எப்படி கேவலமாய் அல்லது என்னை குறித்து நக்கல் பேசுவார்களே என்று சொல்லி அதை குறித்து வெட்கப்படுகிற இந்த 2 விதமான வெட்கப்படுதலை காட்டுகிறது. சிலர் சத்ருவினால் வந்த லட்சியிலே மாட்டிக்கொண்டு காணப்படுகிறோம். இன்னும் சிலர் நமக்குள்ளாகவே மற்றவர்களை குறித்து நாம நினைத்து அந்த வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான லட்சியம் காணப்படுது? சத்ருவினால் உங்க வாழ்க்கையில வெட்கப்படுதல் வந்ததா? உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை வெட்கப்படுத்தினார்களா? நீங்க யாரையோ நம்பி நடந்து போய் அவர்கள் உங்களை வெட்கப்படுத்தினார்களா? அல்லது நீங்க யாரையோ குறித்து நீங்க வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? நான் தைரியமாய் பேசினால், நான் கர்த்தருக்காய் நின்றால், ஊழியம் செய்தால் அல்லது தேவனுக்காய் நின்றால், நான் என்னை குறித்து என் நண்பன் என்ன யோசிப்பானோ, என்னை குறித்து என்னை நக்கலா என்ன பேசுவார்களோ என்று வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவன் இன்றைக்கு அந்த பலிபீடத்தை தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார். தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க அந்த பலிபீடத்தை தேவன் தகர்த்து போடுகிறார். உங்கள் மீதியானையும் அமலேக்கினும் கிழக்கத்திய புத்தியர்களை நீங்கள் மேற்கொள்ளணும்னா முதலாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற லட்சியம் நீங்க தகர்த்து போடணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத வெட்கப்படுதலை நீங்கள் தகர்த்து போடணும். யோசித்து பாருங்க, கம்பெனிக்கு ஒரு காரியம் போஸ்டர் நம்ம பண்ணணும், அல்லது கம்பெனிக்காய் ஏதாவது ஒரு காரியம் ரோட் ஷோ பண்ணணும், ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம உற்சாகமாய் போய் சொல்றோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன குறிச்சு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயமே கிடையாது. நம்ம பெற்ற நன்மை அல்லது நமக்கு வர்ற லாபத்தை சொல்லி நம்ம அவர்களை இழுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனா ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை, பைபிள்னு வந்துட்டா அதை குறித்து நாம் வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுறோம். என் தெருல என்ன குறித்து என்ன சொல்லுவாங்க, என் ஜனங்கள் என்ன குறித்து என்ன சொல்லுவாங்க, என் சமுதாயம் என்ன குறித்து என்ன சொல்லும், நான் கர்த்தருக்கா நின்னா என்ன செய்வாங்க என்று சொல்லி அதை குறித்து வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க ரீசெண்டா நாங்க நிறைய பேர் நீங்க அந்த ஸ்கேம் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட் பார்த்தா உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி. இந்த ஸ்கேம் நடந்தது அநேக இடங்கள்ல. ஸ்கேம் நடந்தா ஜனங்க வந்து சண்டை போட்டு அந்த ஸ்கேம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்கேம்ல என்ன நடந்துச்சு? ஜனங்க அவரை அரெஸ்ட் பண்ணாலும் ஜனங்க போய் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அந்த ஸ்கேம் என்ன, அங்க நடக்கிற காரியம் என்ன? இவங்க விளம்பரத்தை பார்ப்பாங்க, அது காசு வரும் இல்ல, அதுதான் அங்க சொல்லப்பட்ட காரியம். இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஆள் சேர்த்து விடணும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை குறித்து சொல்லி ஆள் சேர்க்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் வரும். இப்படி சொல்லி சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்க சொந்த பணங்களை அதுல போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்க எப்படி வந்தாங்க? ஒரு மனுஷன் மூலமா 2 பேர், அந்த மனுஷன் மூலமா 4 பேர், அந்த மனுஷன் மூலமா 10 பேர், அப்படின்னு சொல்லி அப்படிதான் இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. இங்க மையமான காரியம் என்ன? அவர்கள் போய்கொண்டிருக்க ஸ்கேம் என்பதை அறியாமல் கூட அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்படாதவர்களாய் காணப்பட்டாங்க. ஒரு உலகத்துல ஏமாற்றுகிற காரியத்துக்கே இவர்கள் இப்படி செய்யறவர்களா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு நாம் வெட்கப்படாமல் தேவனுக்காய் உறுதியாய் நிற்க வேண்டும்.
தேவனுடைய நன்மையை எத்தனை நாள் நாம் தேவ ஜனங்களிடத்துல நாம் அறிவித்திருக்கிறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல கர்த்தரை குறித்து எத்தனை முறை நாம் சொல்லி இருந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் செய்த காரியத்தை குறித்து எத்தனை முறை நாம் சாட்சி சொல்லி இருக்கோம். மற்றவங்கிட்ட போய் சொல்றது, வேலை செய்யறவங்கிட்ட போய் சொல்றது கூட அடுத்த நிலைமை. ஆனா இன்றைக்கு அநேகர் தேவன் செய்த நன்மையை குறித்து சாட்சி சொல்ல வெட்கப்படுகிறோம். தேவன் செய்த விடுதலை, தேவன் கொடுத்த விடுதலை, தேவன் கொடுத்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்ல நம்ம அது சபையில முன்னாடி போய் நின்னா அல்லது எல்லாரும் முன்னாடி சொன்ன என்னை குறித்து என்ன நினைப்பாங்களோ சொல்லி கூச்சப்பட்டு வெட்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது உலகத்தின் பார்வையில பார்க்க கூச்சம், உலகத்தின் பார்வையில பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிற ரிசர்வ்ட் டைப், உலகத்தின் பார்வையில பார்க்க நீங்க வெட்கப்படுறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த வெட்கத்துக்கு ஒரு பேர் சொல்லுகிறது, அதுதான் பாகாலின் பலிபீடம். அந்த பாகாலின் பலிபீடமாக அது மாறுகிறது. நீங்க கர்த்தருக்காய் நாம் நிற்காமல் இருந்தோம் என்றால், கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்காமல் இருந்தோம் என்றால், கர்த்தருக்காய் வெட்கத்தையும் கூச்சத்தையும் தூக்கி போட்டு தேவனுக்காய் உறுதியாய் நாம் நிற்காமல் இருந்தோம் என்றால், அது பாகாலின் பலிபீடமாய் நம்மளுக்கு மாறுகிறது. அந்த பாகாலின் பலிபீடம் வந்துருச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்ச நாள்ல நம்ம மீதியானுடைய அடிமையாய் போய்விடுவோம். அமலேக்கியன் கிழக்கத்திய புத்திரர்களுக்கு கீழே நாம் போகிறவர்களாய் காணப்படுவோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கிறீங்க? கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீங்க வெட்கப்படுகிறீர்களா? அதை குறித்து தைரியமாய் பேச உங்களுக்கு கூச்சமா இருக்கா? தேவன் செய்த நன்மையை குறித்து சாட்சியை சொல்ல கூச்சமா இருக்கா? கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் நீங்கள் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்ம கூச்சப்படுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பாகாலின் பலிபீடத்தை நீங்க தகர்த்து போடுங்க. அந்த பாகாலின் பலிபீடத்தை நீங்க தகர்த்து போட்டால் மாத்திரமே உங்களை மீதியானை நீங்க மேற்கொள்ள முடியும். அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டால் மாத்திரமே அமலேக்கியர் கிழக்கத்திய புத்திரர்கள் நீங்க மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு அமலேக்கியருக்கும் கிழக்கத்திய புத்திரர்களும் மீதியானவர்களும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை கொடுமைப்படுத்துவதற்கும் வேதனைப்படுத்துவதற்கான காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாகாலின் பலிபீடம். இரண்டாவதாக, இந்த பாகாலின் பலிபீடம் என்பது லட்சை என்று சொன்னேன். அது இரண்டாவது எதை காட்டுகிறது? சத்ருவினால் வந்த லட்சை. கர்த்தருக்காய் நாம் நிற்க முடியல, அது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் சத்ருவினால் வந்த லட்சை. இங்க என்ன நடக்கிறது? கிதியோனுடைய வாழ்க்கையில இந்த பாகாலின் பலிபீடம் இருக்கிறதுனால என்ன நடக்குது? அவர்கள் இவனுக்கு விரோதமாய் அந்த எழும்பி வந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அது அவர்கள் 3 விதமான லட்சையை கிதியோன் கடந்து சென்றான் அல்லது அங்கிருந்த ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னென்ன லட்சை இவர்கள் கடந்து போனார்கள்? முதலாவதாக மீதியாரின் கையில், அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:2, மீதியானரின் கையில் இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இங்க மீதியார்களுடைய லட்சை, இந்த பாகாலின் பலிபீடம் அவர்கள் மத்தியிலே காணப்படுகிறபடினால் என்ன நடக்குது? அவர்களால் மீதியானர்களை மேற்கொள்ள முடியல. அதனால என்ன நடக்குது? தங்களுடைய வீட்டை விட்டுட்டு, தாங்கள் நல்லா வாழ்ந்த நல்லா இருந்த ஸ்தலத்தை விட்டுட்டு அவர்கள் கெபியிலும் குகையிலும் தங்குகிறவர்களாய் மாறினார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, குகையிலும் கெபியிலும் தங்கினார்கள் சொல்லல, வசனம் சொல்லுது அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அடைக்கலமாக்கி கொண்டாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தங்களுடைய உரிமையான ஸ்தலத்தை விட்டுட்டு நாங்க எப்படியாவது தப்பிக்கணும், என்னை காத்துக்கொள் என்று சொல்லி கெபியிலும் குன்றிலும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதற்கான அர்த்தம். இந்த லட்சை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி போட்டு, நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை பிடுங்கி போட்டு, நமக்கு இருக்கிற வைராக்கியத்தை பிடுங்கி போட்டு, நமக்குள்ளா இருக்கிற தைரியத்தை பிடுங்கி போட்டு நம்மை கெபியிலும் குகையிலும் தஞ்சம் புகுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. கெபியிலும் குகையிலும் தஞ்சம் புகுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. யோசித்து பாருங்க, ஒரு காலத்தில் அவர்களுக்கு நல்ல வீடு இருந்தது,
அவர்களுக்கு நல்ல வயல் நிலங்கள் இருந்தது, அவர்கள் தங்குவதற்கான வீடுகள், குடும்பமாய் தங்குவதற்கு வீடு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள்? குகையிலும் கெபியிலும் தங்குகிறவர்களாய் மாறி போனார்கள். குகையிலும் கெபியிலும் தங்குகிறவர்களாய் மாறி போனார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய நிலைமை எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. தேவன் சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் நம் தேவனுக்காய் நாம் நிற்க முடியாமல், அல்லது சத்ருவினால் லட்சியின் வந்தது நிமித்தமாய் நம் குகையிலும் கெபியிலும் நாம் காணப்பட்டோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாகாலின் பலிபீடம் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாகாலின் பலிபீடம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவன் சொந்த வீட்டுல தங்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இப்படித்தான். அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்களால் இருக்க முடியல. அவர்கள் தான் வாடகை கொடுக்கிறாங்க, அல்லது அவர்கள் தான் அந்த வீட்டை வாங்கி இருக்கிறார்கள். அந்த வீட்டை ஜெபித்த வீடு தான், அந்த ஸ்தலம் ஜெபித்த ஸ்தலம் தான். ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல. காலையில ஆரம்பிச்சா வெளியில போகிறவர்கள் சாயங்காலம் வரைக்கும் அங்க இங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கடையில உட்காந்துட்டு, ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு, சாயங்காலம் 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னா ரகசியமாய் வீட்டுக்குள்ள வருகிறோம். அல்லது காலையில கடன்காரன் வந்து விடுவான், நாம் பணம் வாங்கினவங்க வந்துடுவாங்க, சீக்கிரமா ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு வெளியிலே ஓடி போய் ஏதோ ஒரு டீ கடையிலோ அல்லது ஏதாவது தகாத இடத்துல உட்கார்ந்துட்டு அவர்களிடத்துல தஞ்சம் புகுந்துட்டு சாயங்காலம் போல இருட்டடைஞ்ச பிறகு வீட்டை நோக்கி ஓடி வருகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நிலைமையெல்லாம் வருவதற்கான காரணம் சத்ருவின் லட்சை. இந்த நிலைமை வருவதற்கான காரணம் கர்த்தருக்காய் நிற்க முடியாததை காட்டுகிறது. கர்த்தருக்காய் நிற்க முடியாதது என்பது சுவிசேஷத்தை மாத்திரம் இல்ல, கர்த்தருக்குள்ளாய் வாழுகிற ஜீவியத்தை காட்டுகிறது. கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டுகிறது. அதனாலதான் தேவன் சொன்னார், ரட்சிக்கிறார் என்றால், ஆளை அனுப்பி ரட்சிக்கிறார் என்றால் அர்த்தம் அவர் விசுவாசத்தை குறித்ததான புத்தி சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுடைய ரட்சிப்பை குறித்து மற்றவர்கள் சொல்லுவதை விட அடுத்ததை காட்டிலும் அதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுக்காய் நிற்பது என்பது, தேவனுக்காய் உறுதியாய் நிற்பது, அவருக்காய் வெட்கப்படாமல் நிற்பது என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற பாதையிலே ஓடுகிறது. அவருக்காய் விசுவாசத்தை உறுதிப்படு. ஒரு போராட்டம் வந்துட்டா கடன்காரர்களை தேடி ஓடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துட்டா எனக்கு யார் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாங்கன்னு சொல்லி குகையை தேடி ஓடக்கூடாது. எனக்கு ஒரு போராட்டம் வந்துட்டா இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு யார் கெபியை போல இருப்பார்கள் ஓடக்கூடாது. அப்படி ஓடினோம் என்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது அல்ல, அது பாகாலின் பலிபீடத்தின் மீது இருக்கிறது. அது ஒரு காலத்திலே நம்மளுக்கு லட்சையாய் மாறும். அந்த லட்சை ஒரு காலத்திலே நம்மளுக்கு என்ன செய்யும்? மீதியானையும் அமலேக்கிரும் கிழக்கத்திய புத்தியருக்கும் பயப்படுகிறவர்களாய் நம்மளை மாற்றும். கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க விசுவாசம் எங்க? நீங்க யார் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? யாரிடத்துல நீங்க தஞ்சம் புகுறீங்க? நீங்க குகையை பார்த்து ஓடுறீங்களா? கெபியை பார்த்து ஓடுகிறீர்களா? அல்லது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் சமூகத்துல ஓடி வருகிறவர்களாய் காட்டுகிறீர்களா? அப்ப தேவ சமூகத்திலே வருகிற நாம், அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் இந்த குகையிலும் கெபியிலும் ஓடாமல் கர்த்தருக்காய் நின்று பாகாலின் பலிபீடத்தை தகர்ப்போமாக. இந்த குகையும் கெபியும் எதை காட்டுது தெரியுமா? இந்த குகையும் கெபில ஆக்சுவலா யார் தங்குவா தெரியுமா? வசனம் சொல்லுது, யோபு 37:8 சொல்லுது, அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து கெபிகளில் தங்குமா? இப்ப இந்த குகையிலும் கெபியிலும் தங்குகிறது தேவ பிள்ளைகள் போய் தங்கக்கூடாது. அது மனிதர்கள் தங்குகிறதுக்காய் ஏற்படுத்தப்படவில்லை. அது தேவ பிள்ளைகள் தங்குகிறதுக்காய் ஏற்படுத்தப்படவில்லை. அது காட்டு மிருகங்கள் தங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது காட்டு மிருகங்கள் வசிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தை கொண்டிருக்கிற பிள்ளை, அவருடைய வேதத்தின் பெயர்களை கொண்டிருக்கிற பிள்ளை எங்கு காணப்படணும்? அவனுடைய சொந்த இடத்திலே அவன் காணப்படணும், சொந்த ஸ்தலத்திலே காணப்படணும். கெபியும் குகையும் நோக்கி ஓடக்கூடாது.
வசனம் சொல்லுகிறது காட்டு மிருகங்கள் தங்குகிறதான் இந்த குகையும் கெபியும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போமாக. வேதத்துல ஒரு மனிதன் நம் நன்றாய் அறிந்த மனிதன் தான் காட்டு மிருகத்தை போல மாறினான். யார்? நேபுகாத்நேச்சார். அவன் ஒரு காலத்துல நல்ல ராஜாவாய் இருந்தான். அவனுக்கென்று மந்திரிமார்கள் இருந்தார்கள். அவன் கேள்வி கேட்ட அவனுக்கு பதில் சொல்ல கல்தேயர்கள் இருந்தார்கள், ஞானிகள் இருந்தார்கள். ஆனா அவன் கீழே தள்ளப்பட்டவுடனே எங்கு மாறினான்? அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறினான். ராஜ்ய பாரத்தில் அரசாங்கத்திலே காணப்பட்டவன் இப்பொழுது மிருகங்களோடு கெபியிலும் குகையிலும் தங்குகிறவனை போல மாறினான். கர்த்தர் கேட்கிறார், கடந்த நாட்கள் நீங்க ராஜாவை போல வாழ்ந்தீர்களா? கடந்த நாட்களில் நீங்கள் அரண்மனையில இருக்கிறது போல வசதியாய் வாழ்ந்து தேவனுக்காய் நன்றாய் நின்று இன்றைக்கு நீங்கள் குகையிலும் கெபியிலும் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுகிறார். இப்ப முதலாவது அங்கு வந்த லட்சை என்ன லட்சை? அவர்கள் தங்களுடைய நிலங்களை விட்டு ஓடி மீதியார் நிமித்தமாய் குகையிலும் கெபியிலும் தங்கினார்கள். இரண்டாவதாக வருகிற லட்சை என்ன லட்சை? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலை ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போனார்கள். இரண்டாவது அங்க என்ன நடக்குது பாருங்க, அவர்களுடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. முதலாவது அவங்க தங்கியிருந்த இடத்தை விட்டு அவங்களை துரத்துனாங்க. அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டு ஓடி போய் கெபியில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த குகையிலும் கெபியிலிருந்து தெரியாதவர்களும் மறைமுகமாய் வந்து கொஞ்சம் விவசாயம் பண்றாங்க, கொஞ்சம் ஆதாரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனா அந்த ஆதாரத்தையும் அங்கு கெடுத்து போடுகிறான் இந்த மீதியான். அந்த ஆகாரத்தையும் கெடுத்து போடுகிறான். அவர்கள் கண்களிலே படுகிற ஆடு மாடு கழுதைகளை அவன் கெடுத்து போடுகிறவனாய் மாறுகிறான். இவர்களால கொஞ்சம் கூட வெளியிலே வர முடியவில்லை. இவர்களால் அந்த குகையிலே மறைந்திருந்தாலும், அவர்கள் குகையில இருந்து கொண்டு கொஞ்சம் ஆடு மாட வச்சுட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணி நம்ம பிழைக்கலாம் நினைச்சாலும் அந்த நம்பிக்கையும் அவன் தகர்த்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் இரண்டாவது லட்சையை காட்டுகிறது. சத்ருவினால் வருகிற லட்சை. சத்ருவினால் வருகிற லட்சையிலே மாட்டிக்கொண்ட மனுஷன் எப்படி காணப்படும் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆதரவும் அங்கு நிர்மூலமாக்கப்படும். அவன் சொந்த வீடு போயிருச்சு, சொந்த ஜனம் அவனை விட்டு போயிட்டான். இப்ப தனித்தனியா இருக்கிற கண்மலையின் வெடிப்புல இருக்கிற குகையில கொஞ்சமா கெபியில மறைஞ்சு போய் வாழ்றான். ஆனா கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை வச்சு நம்ம எப்படியாவது நம்மளுக்கு சாப்பாடு வேணுமே, அந்த சாப்பாடை நம்ம விளைய வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கையில அவன் எழுந்து வருகிறான். அவன் எழுந்து வந்த உடனே மீதியான் அங்கு புறப்பட்டு வந்து அவன் நிலத்தை கெடுக்கிறான். நிலத்தை கெடுக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய ஆடு மாடு கழுதைகள் முதற்கொண்டு அவன் எடுத்து போடுகிறான். கழுதைகள் முதற்கொண்டு அவன் எடுத்து போடுகிறான். இந்த கழுதையும் ஆடு மாடும் என்பது எதை காட்டுகிறது? ஒன்னு தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, இரண்டாவது விசுவாசத்தை காட்டுகிறது. ஒன்னு தேவனுடைய ஆசீர்வாதம், இரண்டாவது விசுவாசம். ஆடு மாடு என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கழுதை என்பது அவர் இயேசு சொன்னார், அந்த ஊருக்கு போங்க, ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டு இருக்கும், அது என் தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை கழட்டி கொண்டு வாங்க என்று சொன்னார். அப்ப விசுவாசத்தோடு சீசர்கள் போனார்கள், கழுதை குட்டியை கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த கழுதை என்பது எதை காட்டுகிறது? விசுவாசத்தை காட்டுகிறது. கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்தை சுமந்து சொல்லுகிறதை காட்டுகிறது. கர்த்தரை துதிக்கிறதை காட்டுகிறது. கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளை சத்ருவின் லட்சியிலே மாட்டிக்கொண்டால் என்ன நடக்கிறது? அவர்களுக்கு இல்லாத, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களை விட்டு பிடுங்கப்பட்டு போகிறது. இரண்டாவது கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தருக்காய் நிற்கிற விசுவாசம், கர்த்தருக்காய் எழும்பி செய்கிற கிரியை அவர்களை விட்டு அற்று போகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய ஜீவியம் கெபியிலே காணப்படுகிறது. நம்முடைய ஸ்தலத்திலோ பாகாலின் பலிபீடம் காணப்படுகிறது.
மூன்றாவதாக அங்க லட்சியம் என்னவாய் வருகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம் இப்படியே சொல்லுது, நியாயாதிபதிகள் 6:13 சொல்லுகிறது, கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்தது சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையிலே ஒப்பு கொடுத்தாரே என்றான். மூன்றாவதா என்ன நடக்குது பாருங்க. கிதியோன், அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார். அவர் கடந்த நாட்களில் செய்த அற்புதத்தை குறித்து விரோதமாய் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது என்று கேட்க ஆரம்பித்தார். கர்த்தர் இப்படி எங்களோட எகிப்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினா இன்னைக்கு ஏன் நாங்க மீதியான் கையில இருக்கணும் என்று சொல்லி தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறவர்களாய் மாறினார்கள். இதுதான் உண்மையான லட்சியம் அமைகிறது. முதலாவது அந்த லட்சியம் நம்ம குடும்பத்திற்கு வருகிறது. முதலாவது அந்த லட்சியம் நமக்கு வருகிறது, நம்முடைய ஸ்தலத்துக்கு வருது. இரண்டாவது அந்த லட்சியம் நம்முடைய ஆதாரமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வருது. மூன்றாவது அந்த லட்சியம் என்னவாய் மாறுகிறது? அது கர்த்தருக்கு வருகிற லட்சியாய் மாறுகிறது. கர்த்தரை நாம் வெட்கப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறது. கர்த்தர் செய்த நன்மையும், கர்த்தர் செய்த அற்புதத்தையும், கர்த்தர் செய்த ஆசீர்வாதத்தையும், கர்த்தர் கொடுத்த விடுதலையும் நாம் கேள்வி கேட்கிறவர்களாய், அதை குறித்ததான வெட்கப்படுகிற கேள்வி கேட்கிறவர்களாய் மாறுகிறோம். இங்க கிதியோன் கேட்கிறான் பாருங்க, கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இது எங்களுக்கு சம்பவிக்கணும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இதை சம்பவிக்கிறோம்? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதைத்தான் நாம் கேட்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் கேட்கிறவர்களா என்ன கேட்கிறோம்? ஏன் தேவன் என்னோடு இருந்தா ஏன் இது நடக்கணும்? ஏன் தேவன் என்னை அழைத்தவர் என்னோடு இருந்தா ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி நடக்கணும்? கர்த்தர் எனக்கு இருந்தா ஏன் இந்த பாடுகள் எனக்கு வரணும்? கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் நான் ஒடுக்கப்படணும்? தேவ பிள்ளைகளாகி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் பாகாலின் பலிபீடம் நம்மிடத்தில் இருக்கும் வரை அவரால் அங்கு கிரியை செய்ய முடியாது. பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்படும் வரைக்கும் அவர் நமக்காய் எழுந்து நிற்கிறவராய் காணப்பட முடியாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்கே என்று கேட்ட மனுஷன் பாகாலின் பலிபீடத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தவனாய் காணப்படுகிறான். அவன் வாழ்க்கையில பாகாலின் பலிபீடம் வந்தவுடனே எப்படி மாறுகிறான் பாருங்க. தம்மை நடத்தின, தம் பிதாக்களை நடத்தின கர்த்தரையே வெட்கப்படுத்துகிறவனாய் மாறினான். அவரிடத்துல கேட்கிறான், கர்த்தர் இருந்தா எங்களுக்கு ஏன் நடக்கணும்? இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய பராக்கிரமத்தை வெட்கப்படுத்துகிறது. கர்த்தர் செய்கிற கிரியையை வெட்கப்படுத்துகிறது. அவரால ஒண்ணும் முடியலப்பா, அதனாலதான் நாங்க இப்ப பாகால் இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி தேவனை தூசிக்கிறதை காட்டுகிறது. இதெல்லாம் யார்கிட்ட பேசுகிறான் கிதியோன்? அவன் தேவனுடைய தூதன் இடத்துல பேசுகிறான். தூதன் சொல்றான், கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. கர்த்தர் கிதியோனதான் இருந்திருக்கிறான். அவனை பராக்கிரமசாலியாய் அவனை ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். ஆனா கிதியோனுடைய பார்வையில் எப்படி காணப்பட்டிருக்கு? கர்த்தர் எங்கே என்று கேட்கிறவனாய் மாறுகிறான். கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த அற்புதம்லாம் சும்மான பொய்யோ என்று கேட்கிறவனாய் மாறுகிறான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், நம்மளை பராக்கிரமசாலியை மாற்றுகிறார். ஆனா அதை உணராமல் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவர் இருந்தா ஏன் இப்படி நடக்கணும்? அவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? அல்லது ஏன் கடந்த நாட்கள் அவர் செய்தாரே, அவரை குறித்து நல்ல சாட்சி கேட்டிருக்கிறேனே, அந்த பிரதர் நல்ல சாட்சி சொன்னாரே, அந்த சிஸ்டர் நல்ல சாட்சி சொன்னாங்களே, எனக்கு ஏன் நடக்கல என்று சொல்லி தேவனை நான் வெட்கப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். யோசித்து பாருங்க. ஒரு பலவான் உங்களோட இருக்கிற, அல்லது நீங்க இப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல ஆபீசர், நல்ல அதிகாரி, நல்ல எல்லா காரியத்தையும் செய்யத்தக்க ஒரு நல்ல அதிகாரி உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு காரியம் ஆகணும்னு உடனே நீங்க அந்த அதிகாரி உங்களோட இருக்கிறார். ஆனா அதை உணராம நாமக்கு அந்த காரியம் ஆகணுமே என்று சொல்லி மற்றவர்களிடத்துல, தேவையில்லாத ஜனங்களிடத்துல போய் ஏமாற்றப்பட்டுட்டோம்னா உடனே என்ன நம்மளுடைய கேள்வி வரும் தெரியுமா?
நாம போய் ஏமாந்துட்டோம்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? என் கூட அந்த அதிகாரி இருந்திருந்தா ஏன் இப்படி நடக்கணும் என்று கேட்போம். எனக்கு அவர் நண்பராய் இருந்தா ஏன் இப்படி நடக்கணும் என்று கேட்போம். ஆனா தவறு என்ன நடந்திருக்கு? நாம் அந்த அதிகாரிட்ட போகல, அதற்கு பதிலாய் கெட்டவர்களிடத்துல போய் நாம் ஏமாந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு பதிலாய் ஏமாற்றுகிறவர்களிடத்துல போய் நாம் ஏமாந்து கொண்டு வருகிறோம். இங்க ஏமாந்தது நாம, ஏமாந்ததற்கான காரணம் நாம. ஆனா கூட இருக்கிற அதிகாரி ஒண்ணுமே செய்யல. ஆனால் பலி யார் மேல வருது? அந்த அதிகாரி மேலதான் வருது. ஆனா தவறு செய்தது யார்? நாம். ஆனால் அதேதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. நாம தேவனை விட்டு விலகுகிறோம், நாம் தேவனுடைய ரட்சிப்பை விட்டு மறைக்கிறோம், தேவனுக்காய் தேவனுடைய வார்த்தையை பைபிளை தொடக்க தூக்குறதுக்கு வெட்கப்படுறோம், தேவ வார்த்தையை சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறோம். சத்துரு நம்ம வாழ்க்கையில வருகிறான். உடனே என்ன நடக்குது? நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்கும்? ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நடப்பதற்கான காரணம் பாகாலின் பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதுதான். அந்த பாகாலின் பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது நிமித்தமாக தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில லட்சை வருகிறது. கர்த்தர் நம்மளை விட்டு ஓடி போகல, அவர் நம்மளை தனியாய் விடல. கிதியோன் இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்மோடு கர்த்தர் இருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மளை அவர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். என் தேவன் கிதியோனை தேவன் எப்படி எருபகாலை மாற்றினாரோ, இன்றைக்கு அவர் அந்த எருபகாலின் ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனால் அதை நாம் உணர்வடைகிறவர்களாய் நாம் காணப்படணும். சும்மா மற்ற புறஜாதிகள் போல, உலகத்தான் போல தேவன் எங்களோட எங்க இருக்கிறார், கடவுள் எங்க இருக்கிறார், அவரை காட்டுங்கன்னு சொல்லி தேவையில்லாத கேள்விகள் கேட்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஏன் அது தேவையில்லாத கேள்வி என்று சொல்லுகிறேன் என்றால், கடந்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபை இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கடந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து விடுதலையானதுனாலதான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். அப்ப கடந்த நாட்கள்ல பாதுகாத்தது கர்த்தர் என்றால் இன்னைக்கும் அவர் நம்மளோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, முதலாவது அவன் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். இரண்டாவது அவர்கள் ஆசீர்வாதங்களும் தெய்வ விசுவாசம் அவர்களை விட்டு பிடுங்கப்படுது. மூணாவது கர்த்தரை வெட்கப்படுத்துகிறவர்களாய் மாறினார். இந்த 3 லட்சை வருவதற்கான காரணம் என்ன? பலிபீடம் அவர்கள் வீட்டிலே இருந்தது. இந்த லட்சை அவர்கள் வீட்டிலே குடியிருந்தது. அப்ப கர்த்தர் கேட்கிறார், இந்த 3 காரியத்துல எந்த லட்சையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறதா? தலை தூக்கி நடக்க முடியாதவர்களா இருக்கிறீர்களா? நான் எப்படி நடப்பேன், என்ன பார்க்கிறவர்களா என்னை நக்கல் செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், எனக்கு வெட்கமா இருக்கு என்று சொல்லுகிறீர்களா? அல்லது சத்துரு இப்படிப்பட்ட லட்சையெல்லாம் என் வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டான் என்று நீங்கள் தேவ சமூகத்திலே கலங்கினவர்களாய் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நீங்கள் எந்த இடத்திலே குடியிருக்க முடியுமோ என்று பயந்தீர்களோ அதே இடத்திலே உங்களை தேவன் குடியிருக்க பண்ணுகிறார். உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் கைக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். அப்ப தேவன் எப்படி உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்கிறாராம்? அந்த அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 4 விதமாய் தேவன் எருபகாலை அனுப்பி ரட்சிக்கிறார். இந்த எருபகாலின் ரட்சிப்பு வந்துட்டா அங்க 4 விதமான காரியம் நடக்குது. என்னென்ன காரியம்? முதலாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்றார். அங்கு தேவன் எருபகாலின் ரட்சிப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் புதிதாய் பலனை கொடுக்கறதல்ல, உங்களை உடனே ஒரு சிம்சோனை போல மாத்துறதல்ல, உடனே உங்கள் தலையில இருக்கிற முடி வளர்ந்து சிம்சோனை போல பலன் வந்து நீங்க மேற்கொள்ளுகிறது அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்க பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்க, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போங்க. நீங்க கெபியில தான் இருக்கிறீங்க, குகையில தான் இருக்கிறீங்க, உங்க ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க, உங்க நிலம் கெட்டு போச்சு, கர்த்தரை கேள்வி கேட்டீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கல்லவா, கொஞ்சம் சத்துவம் இருக்கல்லவா, கொஞ்சம் கர்த்தருக்காய் நிற்க வேண்டிய ஞானமும் புத்தியும் இருக்கல்லவா, அதை கொண்டு நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. இதுல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள்ல சிம்சோன் இருந்தான், அதே நியாயாதிபதியில தான் கிதியோன் இருக்கிறான்.
சிம்சோன் தன் தலைமயிர் வெட்டப்பட்ட உடனே அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. 2 தூணுக்கு நடுவுல நின்று ஜெபிக்கிறான். உடனே என்ன நடக்குது? அங்க அவனுக்கு தேவ பலன் இறங்குது. அவன் முடி வளருது, தேவன் பலன் இறங்குது. உடனே அவன் அங்க இருக்கிறவர்களை கொன்று போட்டான். அங்கு புதிதாய் ஒரு பலன் வருது, அது கொன்று போடுகிறான். ஆனா அதுல நடந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த சத்துருக்களோடு கிதியோன் மரித்து போனான். அந்த சத்துருக்களோடு சிம்சோன் மரித்து போனான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்க கொஞ்ச பலத்தோடு போங்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் மீதியானை மேற்கொள்ளுவீர்கள், நீங்களும் மரித்து போவது இல்லை. நீங்கள் மீதியானை மேற்கொள்ளுவீர்கள், நீங்களோ மரித்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம், இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம், அவருடைய சமூகத்திலே தேவன் கொடுத்த பலத்தோடு நாம் புறப்படுவோமாக. நான் அந்த பாஸ்டர் போல என்னால மணிக்கணக்கா ஜெபிக்க முடியல, அந்த போதகர் மூலமா போல என்னால வெளிப்பாட்டை குறிச்சு பேச முடியல, அந்த விசுவாசி போல அந்த சகோதரர் போல என்னால முழங்கால நிக்க முடியல, அந்த சகோதரி போல என்னால பைபிளை கடகடன் வாசிக்க முடியல என்று சொல்லி உங்கள் பலவீனத்தை நீங்கள் பார்த்து கொண்டிராதீர்கள். இன்றைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்காய் 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுமா? தேவனுக்காய் 1 நிமிஷம் ஊழியம் செய்ய முடியுமா? அந்த பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதுல முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்க கிளம்ப வேண்டியதுதான் முக்கியம். உங்க பலத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க போக வேண்டியதுதான் முக்கியம். அந்த பலத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். என்றைக்குமே நம்ம பலன் சத்துருவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீர பலனும் சரி, நம்முடைய ஆவியின் பலனும் சரி, என்றைக்குமே சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. என்றைக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தை கொண்டு நம்மளை நடத்துகிறாரோ அன்றைக்குதான் நம்மளை மீதியானங்களை மேற்கொள்ள முடியும். அன்றைக்குதான் நம்ம மீதியானங்களை மேற்கொள்ள முடியும். அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்க. உங்க கொஞ்சம் பலம் இருக்கா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, அதை கொண்டு புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் செய்து காண்பித்திருக்கிறார். எல்லாரும் அறிந்த அப்பமும் மீன் தான். அந்த தேவன் கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார்கள், இத்தனை ஜனங்களுக்கு வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை என்று சொல்ல. உடனே இயேசு கேட்டார், உங்களிடத்துல என்ன இருக்கு? உங்களிடத்துல என்ன இருக்கு? அதை கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த 5000 பேருக்கு போஷிக்க வல்லவராயிருக்கிறேன். இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் போஷிக்க வல்லவராயிருக்கிறேன். ஆனால் முதலாவது உங்களிடத்துல என்ன இருக்கு, அதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போடுவோமாக. அவங்க பலவானா இருக்கிறாங்க, இவங்க பலவானியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய பலத்தை பார்த்து பார்த்து நாம முடங்கி போயிடாமல் நம்முடைய பலத்தை கொண்டு நாம் ஓடுவோமாக. அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஓடுவோமாக. அதை தேவன் பராக்கிரமசாலிகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 2வது, இந்த யெருபாகாலின் ரட்சிப்பு வருதுன்னா என்ன நடக்குது தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:16 சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரை முறியடிப்பாய் என்றார். இந்த யெருபாகாலின் ரட்சிப்பு வந்துருச்சுன்னா முதலாவது உங்க பலத்தோட போங்கன்னு சொல்றாரு. உங்க பலத்தை கொண்டுட்டு நீங்க போறீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யற தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்ப மீதியானுடைய கையை பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மீது பலம் கொண்டு இருந்தது என்று வசனம் சொல்லுது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னை கொண்டு ஒரே மனுஷனை வைத்து நான் மீதியாரின் சேனையை நான் முறியடிக்க போகிறேன். நீ மீதியானின் சேனையாய் வந்திருக்கலாம், அவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களாய் வந்திருக்கலாம், அவர்கள் பலம் உண்டவர்களாய் இருக்கலாம், அவர்களுடைய பலன் உன்னை காட்டிலும் பல மடங்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கொஞ்ச பலத்தோடு போங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் மீதியானை மேற்கொள்ள போகிறீர்கள். எப்படி? ஒரே மனுஷனை கொல்லுவது போல கொல்ல போகிறீர்கள். ஒரே மனுஷனை நிர்மூலமாக்குகிறது போல நிர்மூலமாக்க போகிறீர்கள். இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஒரு சேனை அவனுக்கு எதிராய் நின்றது. சவுல் அதை கண்டு பயந்தான்.
ஆனால் தாவீது என்ன செய்தான்? அவனுக்கு இருந்த கொஞ்ச பலம், அவனால பட்டயத்தை தூக்க முடியல, அவனால மார்க்க வஸ்திரத்தை போட முடியல. ஆனால் அவனிடத்தில் இருந்த கவனையும் கல்லையும் பிடித்து கொண்டு போனான். அதனால் ஒரே மனிதனாகிய கோலியாத்தை கொன்றார். அந்த முழு சேனையும் தெரித்து ஓடினது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களால பட்டயத்தை பிடிக்க முடியலையா? உங்களால உங்க மார்க்க வஸ்திரத்தை போட முடியலையா? பரவாயில்லை, உங்க கொஞ்ச பலத்தோடு புறப்பட்டு போங்க. கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சேனையை ஒரு மனிதனை கொல்லுவதை போல, ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீங்கள் அவர்களை முறியடிப்பீர்கள் என்று சொல்லுங்க. உலகம் சொல்லலாம், அவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆனா நீ ஒரு மனுஷனா என்ன செய்வே என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் அல்ல, உங்கள் கண்களை தேவன் திறக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது, தேவனுடைய சேனை இருக்கிறது, அது சத்துருக்களை மேற்கொள்ளும். தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் ஒரு சேனையே எழும்பி வந்தது. அவன் வேலைக்கார சொன்னான், நம்ம தனியா இருக்கிறோமே, என்ன செய்ய போறோம்? உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னான், ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறணும். அவன் கண்கள் திறக்கப்பட்டோன்னே அவன் பார்த்தது என்ன? அவனை சுற்றிலும் ரதங்கள் இருந்தது, அக்கினிமயமான ரதங்கள் காணப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறான், ஐயோ நான் தனியாய் இருக்கிறேன், நான் தனியாய் விழுகிறேன், என்னை பலப்படுத்த யாரும் இல்லை, எனக்கு பலன் கொடுக்க யாரும் இல்லை, நான் தனியா போராடிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தனியா இல்லை, இன்றைக்கு தேவனுடைய சேனை உங்களோட இருக்கிறது, தேவனுடைய அக்கினிமயமான ரதங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. அது உங்களுக்காய் கர்த்தர் உங்களுக்காய் சத்ருவை நிர்மூலமாக்குவார். நீங்களோ ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல அந்த சேனையை முறியடிப்பீர்கள். இதுதான் எர்பகாலின் ரட்சிப்பாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பலத்தோடு புறப்படுவோமாக. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு புறப்பட்டு மீதியானின் சேனையை நிர்மூலமாக்குவோமாக. மூன்றாவதாக, இந்த எருபகாலின் ரட்சிப்பு என்பது எதை காட்டுகிறது? அது எப்படிப்பட்ட ரட்சிப்பை காட்டுகிறது? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரேலில் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை மூன்றாவது உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு யெகோவா ஷாலோம் என்கிற நம்முடைய நாமத்தை தேவன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் மூன்றாவதாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது, உங்க பலத்தோடு நீங்க போங்க. இரண்டாவது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், தேவனுடைய நாமத்தை பெற்றவர்கள் நாம், இப்பொழுது தேவ பலத்தோடு நாம் புறப்படுகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப தேவன் சொல்லுகிறார், மூன்றாவதாக அவருடைய யெகோவா ஷாலோம் என்று சொல்கிறார். யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்முடைய சமாதானம், சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். மூன்றாவதாக, இதுவரைக்கும் நீங்க பயந்து கொண்டிருந்தீர்கள், சுற்றி இருக்கிற சத்துருக்களை பார்த்து பயந்தீர்கள், குடியிருக்க பயந்தீர்கள், கெபியிலே ஒளிந்தீர்கள், குகையிலே ஒளிந்து கொண்டீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உங்க பலத்தோடு புறப்பட்டு போங்க. அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாய் வெளிப்படுகிறார். இனிமேல் கலக்கம் இல்லை, சத்ருவின் பயம் இல்லை. சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் பிரபுவாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். நான்காவதாய் குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. இந்த எருபகாலின் ரட்சிப்பு எப்படி வருகிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கிதியோன் தன் வேலையாட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர் சொன்னபடி செய்தான். அவன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயந்தபடினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். நான்காவதா எருபாபேலினுடைய ரட்சிப்பு எப்படி தெரியுமா? பகலில் அல்ல, இரவில் வருகிறது. அவன் மனுஷனுக்கு பயப்படுறவன் தான். அவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. என்ன பலன்? நைட்டுல தான் அவனால கிரியை செய்ய முடியும். பகல் அவங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. நைட்டுல தான் அவனுக்கு கிரியை செய்ய முடியும். அந்த பலத்தோடு கர்த்தர் போக சொன்னார். அதனாலதான் நைட்டு போய் அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தான். உடனே என்ன நடக்குது? அங்கு அவனுக்கு எருபகால் என்ற பெயர் வருகிறது.
இந்த பாகாலை தகர்க்கிறது எப்படி தகர்க்கிறான் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? நீ போய் 7 வயதுள்ள 2 கன்றுக்குட்டிகளை கொண்டு 2 காளைகளை கொண்டு வந்து பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போட்டு தோட்டங்களை வெட்டி போட்டு அந்த வெட்டின மரத்தை கொண்டு வந்து இந்த 2 காளைகளையும் எனக்கென்று கண்மலையின் உச்சியிலே பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். இந்த 7 என்பது எதை காட்டுகிறது? இந்த காளை 7 வயதுள்ள காளை என்பது எதை காட்டுகிறது? அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:1 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே 7 வருஷம் மீதியான கையிலே. அப்ப 7 வயதான காளையை தேவன் பலியிடு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு மீதியானின் கையிலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதற்கு அடையாளம். 7 வயது காளை என்பது எதை காட்டுகிறது? தேவன் மீதியானுக்கு அங்கு ஒரு முடிவை கட்டுகிறார். தேவன் மீதியானின் பலத்தை முறித்து போடுகிறார். கிதியோனின் பலன் அங்கு ஓங்குகிறது. அவனுடைய பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். அப்ப தேவ சமூகத்தில் வந்தவர்கள் உங்களை நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வந்து 7 வயது கன்றுக்குட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் மீதியானை தேவன் முறியடிக்க போகிறார். நீங்களோ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறீர்கள். அந்த பலிபீடம் யெகோவா ஷாலோமாய் மாறப்போகிறது. உங்க குடும்பம் சமாதானத்தின் ஸ்தலமாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் பாகாலின் பலிபீடம் உங்க வீட்டுல இருந்துச்சு. அந்த பாகாலின் பலிபீடம் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாய் யெகோவா ஷாலோம் என்கிற பலிபீடம் உங்க குடும்பத்திலே வருகிறது. அந்த பலிபீடம் வருகிறபடினா உங்கள் கலக்கமும் பயமும் நிறைந்த குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாய் மாறுகிறது. கர்த்தர் உங்கள் பலனாய் மாறுகிறார். உங்க கொஞ்ச பலத்தோடு நீங்க புறப்பட்டு போவீர்களாக. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் இப்ப முதலாவது கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என் கொஞ்ச பலத்தோடு நான் புறப்பட போறேன். எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கல்லவா, அந்த பலத்தோடு நான் புறப்படுகிறேன். என்னால் முடிந்த அளவு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் முடிந்த அளவு நான் வேதத்தை வாசிக்கிறேன். என்னால் முடிந்த அளவு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுவோமாக. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பலத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமாக. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு குழந்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எருபகால் என்கிற ஒரு ரட்சிப்பை தேவன் காண்பித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுக்கு எருபகாலின் ரட்சிப்பை நீர் கொடுத்தீர். ஆனாலும் நாங்கள் உணராதவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்களை பராக்கிரமசாலி என்பதை நீர் அடையாளம் காண்பித்து எங்க கொஞ்ச பலத்தோடு போக சொல்லுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்நாள் முதற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கொஞ்ச பலத்தோடு போய் தாங்கள் பராக்கிரமசாலிகள் என்பதையும் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் ஆண்டவரே யெகோவா நிசி அவர்கள் ஸ்தலமாய் மாறுகிறது என்பதையோ தேவன் உணரத்தக்கதாய் தேவன் ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடுவீராக. உங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையில வெட்கம் காணப்படுகிறதோ, லட்சையினால் மூடப்பட்டிருக்கிறார்களோ, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த லட்சையை கொண்டு வருகிற எல்லா பாகாலின் பலிபீடங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, அதன் தோட்டங்கள் தகர்க்கப்படுவதாக, தேவனுடைய பலிபீடம் அங்கு கட்டப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் குடும்பம் இனிமேல் யெகோவா நிசியின் குடும்பமாய் மாறுவதாக, சமாதானத்தின் வீடாய் மாறுவதாக, இவர்கள் ஸ்தலம் யெகோவா நிசியின் பலிபீடத்தின் ஸ்தலமாய் மாறுவதாக. ஆண்டவரே, அப்படி சேருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.